அன்பான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது கரிகாலன் டிஜிட்டல் நிஃப்டி சேனலுக்காக. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஆகணுமா இல்லை ஆன்லைன் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க ஒரு ஆன்லைன் ட்ரேடருக்கு தேவையான விஷயங்கள், ஒரு ஆன்லைன் ட்ரேடராக எப்படி மாறுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆன்லைன் ட்ரேடராக மாறுறதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவையான ஒன்று டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஷேர் புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்புறம் வந்துட்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் புரோக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர் புரோக்கர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க. சரி, யாராவது ஒரு ஷேர் புரோக்கர்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. பேங்க்ல எப்படி நீங்கள் பணம் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்ல நீங்கள் வாங்குற ஷேர்ஸ், அதாவது கம்பெனியோட ரியல் ஷேர்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது அதை வந்து சேமித்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, இந்த மாதிரி செக்மெண்ட்ல நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ங்கிறது தேவைப்படும். அதனால நீங்க புரோக்கர் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ டிமேட் அக்கௌண்டோட சேர்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாவே ஆதார் கார்டு எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு கேட்பாங்க அண்ட் பேன் கார்டு கேட்பாங்க. லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்துட்டு ஹார்ட் காப்பியாக ரிசீவ் பண்ணி, அதாவது கொரியர்லையோ இல்லை வந்துட்டு ஒரு பர்சனாவோ நம்ம ரிசீவ் பண்ணி அதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலுக்கு மாறிட்டாங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐபேன் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது பேன் கார்டை கையில் வச்சுட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அதோட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு ஆன்லைனில் நீங்கள் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மூலியமா அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 daysலேயே ஓப்பன் ஆகிடும். முன்னாடிலாம் வார கணக்காகும், இப்போலாம் 1 or 2 daysலேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் சில புரோக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாலே சாயங்காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு தனியாக கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை வந்துட்டு உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்குற அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மணி, எவ்வளோ நீங்கள் ட்ரேடிங்க்கு போட போகிறீங்க அப்படிங்கிறது. இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் ட்ரேடிங் எல்லாமே பண்ண போகிறீங்க. அதில் வர லாபம் நஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நடக்கும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து பே இன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து பே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பே இன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 secondsலேயே உங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டெபாசிட் ஆகிடும். ஆனால் நீங்கள் பே அவுட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். சில புரோக்கர்ஸ் அன்னைக்கே கொடுத்துருவாங்க, சில புரோக்கர் வந்து அடுத்த நாள் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 24 hours ஆகும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரதுக்கு. ஸோ இந்த பேயின் வந்து இமிடியேட்டாக நடக்கும். பே அவுட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 day நடக்கும். அதாவது இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் பேங்க் டைம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதான் வந்துட்டு பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேசிக் கான்செப்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ட்ரேடர்ஸாக நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ட்ரேடிங் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே மொபைல் மூலியமாவோ கம்ப்யூட்டர் மூலியமாவோ ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்களே தான் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரோக்கருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும், அவர் நமக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ டெக்னாலஜி வந்துட்டதுனால ஆர்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. எந்த புரோக்கராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டர்ஸ்ங்கிறது இந்த பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விதமாக சம்பாதிக்கலாம். ஒன்று வந்து ஒரு ஷேரோ இல்லை ஒரு டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லப்படுற ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷனோ ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அதை வாங்கி வச்சுட்டு ஏறினதுக்கு அப்புறமா அதை விற்று லாபம் சம்பாதிக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேரோ ஒரு டெரிவேட்டிவ்ஸோ இறங்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிய வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முன்னாடியே அதை செல் பண்ணிட்டு விலை இறங்கினதுக்கு அப்புறமா அதை நீங்கள் பை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த பையிங் செல்லிங் பண்ணுற அந்த டைம் டியூரேஷனை பொறுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணமாக காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ட்ரேடர் வந்து பையோ செல்லோ பண்ணிட்டு சாயங்காலம் 3:30க்குள்ளேயே அதை வந்துட்டு பை பண்ணியிருந்தா செல் பண்ணியிருந்தா பை பண்ணியும் கணக்கு முடிக்கிறார் அப்படின்னா அவரை வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்னு சொல்லுவோம். இது சில ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையோ செல்லோ பண்ணதுக்கு அப்புறமா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் நான் சொல்கிறேன், பையோ செல்லோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 weekோ 1 monthோ வெயிட் பண்ணி அதை வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ட்ரேடர்ஸை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். சில பேர் வந்து ரியல் ஷேர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கம்பெனிகள் கொடுக்குற ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணுவாங்க, வருஷக்கணக்கில் ஹோல்ட் பண்ணுவாங்க டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு. அவங்கள வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் வரக்கூடிய அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பற்றி நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள மிக வந்துட்டு நுட்பமாக அலசறதுக்கு இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக ஒரு ஆன்லைன் ட்ரேடருக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் பார்க்கலாம்.
பண்ணலாம். ஸோ பை ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வாங்க போகிறீங்க, ஒரு ஷேரோ ஒரு டெரிவேட்டிவ்ஸோ ஒரு ஆப்ஷன்ஸோ வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பை ஆர்டர்னு சொல்லக்கூடிய அந்த பை ஆர்டரை பிளேஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா செல் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். பை பண்ணுறதுக்கு பை ஆர்டரும் செல் பண்ணுறதுக்கு எப்படி செல் ஆர்டரும் இருக்கோ அது மாதிரி டார்கெட்டை புக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆர்டர்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு பையோ செல்லோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, உதாரணமாக XYZன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ 100 ரூபாயில் இருக்குன்னா இந்த கம்பெனியோட விலை ஏறப்போகுதுன்னு நீங்கள் யூகிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்கள் அதை பை பண்ணுறீங்கன்னா 100 ரூபாயில் நீங்கள் போய் பை பண்ணுறீங்க. எல்லாமே நம்ம வந்து நினைச்ச மாதிரி நடக்கிறதில்ல. திடீர்னு கம்பெனியோட விலை இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யோசிக்கிறப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நம்ம லாஸை வந்துட்டு குறைக்கிறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது 100 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த XYZங்கிற கம்பெனியில் நீங்கள் போயிட்டு ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 110 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 110ன்னு வர வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 110ங்கிறது ரீச் ஆச்சு அப்படின்னா 110 மைனஸ் 100 10 ரூபாய் உங்களுக்கு நிகர லாபம் இன்ட்டு 1000ங்கிறப்போ 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அதுவே நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட 100 ரூபாயிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா திடீர்னு 90 ரூபாய்க்கு போகலாம், 80 ரூபாய்க்கும் போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு ஒன்று போடணும். அதை வந்துட்டு நீங்கள் எங்கே போடலாம் அப்படின்னா நார்மலாக 95 ரூபாய் அப்படிங்கிறதுல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பெரும்பாலும் யாருமே அதை கன்சிடர் பண்றது இல்லை. அவங்களுக்கு எந்த பிரைஸ் பிடிச்சிருக்கோ அந்த பிரைஸ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இப்போ நான் எப்படி நம்ம உதாரணமாக 95ன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி ஒரு 5 ரூபா குறைச்சி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறோம். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறதுங்கிற பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் பை ஆர்டர் போடணும், அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுவீங்க. திரும்ப நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் நினச்ச அந்த ஸ்டாக்ஸ் XYZ வந்துட்டு ஒரு 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 110 ரூபாயில் போய் ஒரு செல் ஆர்டர் போடணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் செல் பண்ணி அதோட கவர் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கணக்கு நேராகிட்டு உங்களுக்கு 10 ரூபாய் நிகர லாபம், 10 × 1000 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து இந்த அதே XYZ ஷேர் வந்து இறங்கிட்டே வருது அப்படின்னா 95 ரூபாயில் ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ங்கிறது ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் கவர். அதாவது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ங்கிறது ஒரு செல் ஆர்டர். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஸ்டாப் லாஸாக செல் ஆர்டர் தான் போட முடியும். ஸோ உங்கள் ஸ்டாக்ஸ் வந்துட்டு 95 ரூபாயில் செல் ஆகி நிகர நஷ்டம் 5 ரூபாய் மைனஸ் 5 ரூபாங்கிறதுனால மைனஸ் 5 × 1000 மைனஸ் 5,000 ருபீஸில் வந்து உங்களுக்கு லாஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு செல் பண்ணுறதா இருந்தாலும் இதே XYZ வந்து இறங்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 100 ரூபாயில் செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு 105 ரூபாயில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். இதில் ஸ்டாப் லாஸ்ங்கிறது உங்களுக்கு பை ஆர்டராக இருக்கும். 100 ரூபாங்கிறது 90 ரூபாயில் வரப்போ ஏற்கனவே நீங்கள் போட்ட அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு 90 ரூபாயில் நீங்கள் போயிட்டு பை பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் ஏறுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 105 ரூபாயில் ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இனிஷியலாக ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 10,000 ரூபாய் நீங்கள் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு அடுத்த நாள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அது விட்ரால் பண்ணுற அமௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இருந்தது உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 1,10,000 ரூபாய் போகும். இது நடுவில் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து எடுப்பாங்க. ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ ப்ரோக்கரேஜ் கமிஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த ஜீரோதா, ஆலிஸ் ப்ளூ, HDFC செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோக்கரேஜ் வச்சிருப்பாங்க. அதை எடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்குமே மினிமம் ஒரு 40 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஒரு 300 ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க. அது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் கூட நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி, அது வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஹிடன் சார்ஜஸ்லாம் பே பண்ணுவோம். குறைஞ்சதில் ஒரு 200லேருந்து 220 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரோக்கரேஜுங்கிறது 200 ரூபாயிலிருந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது ப்ரோக்கரேஜ் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறத இனி வரும் வீடியோக்குள்ள பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ட்ரேடராக நீங்கள் பண்ண வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் இந்த ஆர்டர்ஸ் தான். அது பை ஆர்டர், செல் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அண்ட் டார்கெட் ஆர்டர். இதை தவிர்த்து சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் வந்துட்டு சில ப்ரோக்கர் கொடுக்குறாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், பாஸ்கெட் ஆர்டர்ஸுங்கிற மாதிரி நிறைய, கவர் ஆர்டர்ஸுங்கிற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அது ப்ரோக்கர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான விஷயம். ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் வந்து அவருடைய டைமில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸ்போஷர்னு சொல்ல போகிற இந்த மார்ஜின் தான். அது என்னங்க எக்ஸ்போஷர் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேடர் வந்து அவருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுவார், 10,000 ரூபாய் வச்சிருக்கிற ஒரு ட்ரேடர் வந்து ஒரு 2
2 லட்ச ரூபாய் வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவார். அதாவது 20 டைம்ஸ் மார்ஜின் சொல்லுவாங்க. சில புரோக்கர் நான் 40 டைம்ஸ் மார்ஜின் கூட தராங்க, அதாவது 40 மடங்கு மார்ஜின் கூட தராங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். உதாரணமாக உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள ஷேரை வந்துட்டு நீங்கள் வந்து 100 ஷேர் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்சோட ரூலு. ஆனால் இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 மடங்கு வரைக்கும் எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. 10 டைம்ஸ், நான் சொல்கிறது வந்து 40 டைம்ஸ் வரைக்கும் இருக்கிற புரோக்கர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர்டிகுலரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான் இவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. எதுக்காக இவ்வளோ எக்ஸ்போஷர் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் ட்ரேடிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லேக் ருபீஸில் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாயில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 90 ரூபாயில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் ரிஸ்க் அமௌண்ட் இல்லைங்களா, அந்த ரிஸ்க் அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போகும். அந்த 4 லட்சம் 5 லட்சம் உங்கள்கிட்ட இல்லாமே நீங்கள் அந்தளவுக்கு அந்த ட்ரேடிங் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் 10,000 ரூபாய் தான். அப்போ உங்ககிட்ட அந்த ரியல் அமௌண்ட் இருக்குது. அதுக்கு பதில் அந்த ட்ரேடிங் புரோக்கர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ட்ரேடிங் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் புரோக்கரேஜ் போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும் 1 லட்ச ரூபாய்க்கு. கேட்குறப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதுவே லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுவே 40,000 50,000 உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதாவது கேபிட்டல் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டாக வந்தாலும் பாதிக்கு பாதி கிடைக்கும், 50% கிடைக்கும். லாஸ் வந்தாலுமே 50% கிடைக்கும். இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், இன்னைக்கு வந்து அந்த 10,000 ரூபாய் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னொரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க எல்லா புரோக்கர்ஸுமே சேர்ந்து. ட்ரேடிங் பண்ணுறப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் உள்ள போடுறீங்க தெரியுங்களா, நீங்கள் இந்த எக்ஸ்போஷர்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போதையை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்போஷரை பயன்படுத்தி என்னைக்காவது ஒரு நாள் திடுதுப்புன்னு எதேச்சியா என்னன்னே தெரியாமல் ஒரு 40,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் நீங்கள் போட்ட முதலீட்டில் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய், ஏன் சில சமயம் இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 2 லட்சம் 3 லட்சம் கூட ஒரே நாளில் சம்பாரிச்சிருவாங்க. அப்படி மட்டும் உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா அன்னையோட உங்களுடைய ட்ரேடிங் லைஃப் குட்டிச்சோராக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டை வந்து உங்களால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள் மைண்டில் பலமாக பதிஞ்சிரும். அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ட்ரேடில் எடுக்க முடிஞ்சது, ஸோ ட்ரேடிங்லேயும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசு வந்து உங்களையும் தாண்டி மிக மிக தீவிரமாக நம்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு தடவையும் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க் அமௌண்ட் வைப்பீங்க இல்லையா, அந்த ரிஸ்க் அமௌண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கே பேங்க் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7%லேருந்து 8% 9% தான் கொடுக்குறாங்க அதிகபட்சம். அதாவது மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பைசாலேருந்து ₹1 வரைக்கும் தான் பேங்க்லேயே வட்டி கொடுக்குறாங்க அதிகபட்சமாக. காட்டில் வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, கொத்து வேலை செய்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு ₹200 ₹300 சம்பளத்துக்கு பொழுதுனிக்குமே கல் தூக்கி மண்ணு தூக்கி வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரோட்டில் பீச்சில் சுண்டல் விற்கிறவங்க, சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கிறவங்க, குட்டி கடை போட்டு டீ கடை வச்சு நடத்துறவங்க, வயிற்று பொழப்புக்காக தள்ளுவண்டி கடை நடத்துறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் 100க்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய ட்ரேடிங் புரோக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கொடுக்குறவங்கள இருந்து இந்த எங்ககிட்ட கால்ஸ் உள்ள ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்போஷரை யூஸ் பண்ணி நீங்கள் 200 மடங்கு 300 மடங்கு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி மக்களை பிரைன் வாஷ் பண்ணி தப்பான ட்ரேடிங் எடுக்க வைக்கிறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள் கேபிட்டல் அமௌண்ட் இழந்துட்டு கடைசியில் ரொம்ப சரியில்லை நாம பண்ணுற மிஸ்டேக்ன்ற மாதிரி நம்மளே ப்ளேம் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த டிப்ஸ் கொடுக்குறவங்க, கிளாஸ் எடுக்கிறவங்க, இந்த பெரிய பண முதலைகள் தான் வந்து ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இன்ட்ராடே பண்ணுறதை பற்றி மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்ட்ராடேங்கிறது முழுக்க மிக பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு பிஸ்னஸ். சரிங்களா, அதை நீங்கள் பிஸ்னஸாக ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்க அப்படின்னா மாதம் 20 ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக 15 ட்ரேடிங் செஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு 5 ட்ரேடிங் செஷன் தான் நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க நல்லபடியாக பண்ணீங்க அப்படின்னா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நிகர லாபங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% வரைக்கும் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கே நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அந்த 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு மாதத்துக்கே அதே 7,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா. ஆனால் நம்ம ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாளைக்கே 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற மென்டாலிட்டியில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்போஷராக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ட்ரேடிங் புரோக்கர்ஸுக்குமே தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக ப்ரோக்கரேஜ் போகும்.
அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரோக்கரேஜ் போகும். ஸோ அதனால் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுற ஒருத்தரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் என்ன இருக்கோ அதில் அதிகபட்சம் 2% மேலே ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை பையோ செல்லோ பண்ண போகிறப்போ அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று வைப்பீங்க இல்லையா, அந்த பை பண்ணுற ப்ரைஸுக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிற ப்ரைஸுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் தான் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் நீங்கள் ரிஸ்க் கம்மியாக எடுக்கணுங்கிறதுக்கோசரம் ₹100 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ₹99 போய் ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ்க்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணுமா கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, இது கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடுமே ஒரு நேரத்தில் நல்லா தான் தோணும். நீங்கள் ஒரு மெத்தட் இது நல்ல மெத்தடா அது நல்ல மெத்தடா, மூவிங் ஆவரேஜ் பெஸ்ட்டா, MACD பெஸ்ட்டா, வேவ்ஸ் பெஸ்ட்டாங்கிற மாதிரி ஆசிலேட்டர் அப்படி இப்படி எக்கச்சக்கமான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றொன்றையும் பார்த்து இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டானே நீங்கள் செக் பண்ணியே உங்கள் லைஃப் லாங் உங்களை அமௌண்ட்டை தொலைச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. வேறு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக நம்ம டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடர் நீங்கள் பையோ செல்லு பண்ணுறப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஒரு பர்டிகுலராக என்ன ப்ரைஸில் பை பண்ணணும், எந்த ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த ப்ரைஸில் டார்கெட் அடிக்கணுங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்துட்டு ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்க முடியும் உங்ககிட்ட ஜீரோத அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா. இந்த டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேருங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வெறும் ₹100 மட்டுமே பே பண்ணி ஒரு நாளைக்கு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணலனாலும் நம்ம டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேரில் இந்த சில ரீஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்கே பண்ணாமல் ஒரு மாதத்துக்கும் குறைஞ்சது 3%லேருந்து 7% வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அந்த டீட்டெயிலாம் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நம்ம டிஜிட்டல் நிஃப்டி சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக ரீஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த ரீஃபண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேரை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுன்னு கொடுப்பீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் முடிஞ்சது, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அகைன் திரும்ப ரினியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹100 நீங்கள் சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இந்த ரீஃபண்ட் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய 30,000, 50,000 and ₹1,00,000 ஸ்கீம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் மூலிமா ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெர்ச்சுவல் பிரைவேட் சர்வர்னு சொல்லக்கூடிய இந்த VPS வந்து உங்களுக்கு முழுக்க 100% ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து ஒரு மாதமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன டேயில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த டேயில் உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் ஷேர் ஆகும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ₹50,000 கொடுத்து நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து 10 மாதத்துக்கு ஒர்க் ஆகும். அதாவது 10 months உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே 10 monthsக்கு உங்களுக்கு VPSன்னு சொல்லக்கூடிய அந்த வெர்ச்சுவல் பிரைவேட் சர்வரும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு மாதமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ₹5,000 வந்து கிரெடிட் ஆகும். இந்த ₹5,000 எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ₹50,000 நாங்கள் மார்க்கெட்டில் தான் யூட்டிலைஸ் பண்ணுறோம். அந்த யூட்டிலைஸ் பண்ண வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் அமௌண்ட்டை நாங்கள் பிளாக் பண்ணிவிட்டு, மேற்கொண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த VPSக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கொடுத்து பிளாக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டான 5% வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ₹1,00,000 ஸ்கீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 7% உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இது சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு ப்ளஸ் VPS சார்ஜஸ் போக. இதெல்லாம் போக 10வது மாதம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ₹7,000 அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இல்லையா, அந்த அமௌண்ட்டோடு சேர்த்து நீங்கள் இனிஷியலாக டெபாசிட் பண்ண ₹1,00,000 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதாவது முழுக்க 100% உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த சாஃப்ட்வேர் 10 மாதத்துக்கு கிடைக்கும். இது ஃப்ரீயாக கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த ₹1,00,000 நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால எங்களுக்குமே ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்குது. கஸ்டமரோட உங்களுக்குமே ட்ரேடிங் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் எங்கள் சர்வீஸை 10 மாதம் யூஸ் பண்ணது போக 10th மந்த்துக்கு உங்களுடைய அந்த டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுது. இதனால் யாருக்குமே நஷ்டம் கிடையாது. ஸோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு கிளைண்ட்டுக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்தாலும் வரலனாலும் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் வாங்குறது மூலிமா ஒரு இன்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ரீஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த VPS வேணும், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் எனக்கு ஒரு மாதம் ஒரு மினிமம் இன்கம் எனக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 30,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கிற இந்த பிளான்ஸில் ஏதாவது ஒன்று யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சைட்டில் இருக்கிற ஆன்லைன் சப்போர்ட்டையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நன்றி.